இல்லை நான் அதுக்கு எனக்கு அதிகாரம் இப்போ இல்லைங்களா, அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, அகில பாரத குழுவிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனால் அவங்க தான் எங்களை வழிகாட்டுவாங்க. நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டில் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து. ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான். அது என்னது கருத்து. ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது, அதில் வேண்டான்னு இல்லை. ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து, அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்கள். அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து. அது வேறு யார் இந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு நான் கவலைப்படலை. மற்ற கட்சியை சார்ந்த அக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்டில் உட்காந்துருக்க, நீ ஏன் அங்கே உட்காந்து, நானே கவலைப்படலை. உங்களுக்கு என்னடா கவலை? நானே கவலைப்படலை. உங்களுக்கு என்னடா கவலை? ஒரு கவலை கிடையாது. அதனால் நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், தமிழ்நாடு களத்தில் தான் நான் நிற்பேன். இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அரசியல் செய்து விட முடியாது. அதற்கு நாங்கள் என்ன, நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள். அதனால் நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்பில் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. தனது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுகவில் பிரச்சனை இருக்கா? அது அவங்க உட்கட்சி பிரச்சனைப்பா, எனக்கு தெரியாது. பாஜகவை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு அதிமுக அதை மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாநில தலைவர்கிட்ட கேட்க அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் எனக்கு தெரியல. என்னால் தெரியல. யார் சொன்னா? இல்லை, அது நான் கூட இணையதளத்தில் பார்த்தேன். அந்த எதிர்கட்சிகளின் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது. என்ன ஒரு இப்போ எதிரில் பேசுகிறவங்களாம் என்ன பேசுகிறீங்க? நாகரிகமான அரசியல் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளாம் என்ன சொல்கிறீங்க? இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி. அந்த மனதிற்கு மிக வருத்தமாக இருக்கிறதா நான் பதிவு செய்கிறேன். நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போகிறேன். கடைசி வரைக்கும் நெக் டு நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஏன் நான் நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன். ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்சிமம் அதை கையாளுறாங்க. அதனால் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும், அதில் தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய பிரபாகரனுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் வந்து முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள வந்து பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் முதிர்ச்சி இல்லாம இந்த மாதிரி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை தம்பிங்களா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதுங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கும் சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க. என் கருத்தை நான் சொன்னேன், என் கருத்து இப்போ நீங்கள் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன தலைப்பு போடுவீங்கன்னு அதெல்லாம் இல்லை. நாங்கள் கட்சியிலலாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். அவங்கவுங்க கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்குது, அவ்வளவுதான். அதனால் அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ண வேணான்றது தாழ்மையான கருத்து, அவ்வளவுதான்.